கொஞ்சம் நஞ்சமாக வந்து இந்த விஷயத்தை இழுத்துட்டு போனால் பரவாயில்ல. ரொம்ப ஓவராக இழுத்துட்டு போகிறது. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைட் ட்ராக்கை கொண்டு வந்தது. இந்த சீரியலுக்கு பேரே வந்து மகாநதி சகோதரிகளின் கதை தான். எல்லா சகோதரிகளோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும் தான். அது கரெக்டான விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ராக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும், இன்னொரு ட்ராக் சம்மந்தமே இல்லாத ட்ராக் ஆகும், இன்னொரு ட்ராக் ரொம்ப எரிச்சல் வர ட்ராக்காகவும் இருக்கிறது தான் பிரச்சனை. அதை கரெக்டான முறையில் ஒரு கோர்த்து ஒரு ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட்டோட கொண்டு போனால் நல்லாயிருக்கும். எழுத்தில் இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரன் ரொம்ப வருத்தப்படுறாரு, மாதம் அவருக்கு 5000 தான் வந்து நடிக்கிறதுலேருந்து வருது, ஆனால் வந்து அதுக்கு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்ல உடனே வந்து விஜய் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. என்னென்னு வந்து பார்த்தா உங்களில் யார் அடுத்த கதாநாயகன் விஜய் டிவியில் ஒரு ஷோ வைக்கிறாங்க, அதில் கலந்துக்கோங்கிறாங்க. இப்போ தான் பாகியலட்சுமியில் இனியா வந்து இப்போ டான்ஸ் ஆட போனாங்க. இவர் வந்து இங்கே நடிக்கிறதுக்கு வந்து போட்டிக்கு போகிறாராம். ஸோ அதில் டாப் 10க்குள்ளே வந்தாலே போதும் அப்படின்னு அனுப்பிவிட அந்த ஒரு சைட் ட்ராக்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ட்ராக் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இந்த விஜய் காவேரி அண்டு இந்த புது புது பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல வெண்ணிலாவால், அது வேறு என்ன இழுத்துகிட்டே இருக்கலான்ற முடிவு பண்ணிட்டாங்க போல். இதில் இந்த வாக்கிங்லாம் முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு இவங்க அரை தூக்கத்தில் இருக்காங்க காவேரி. இவர் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் தலைவலிக்குது, நான் ஆஃபீஸ் வரலங்கிறாங்க. அப்போ நானும் வீட்டிலே இருக்கானா, அதெல்லாம் வேணாம் நீங்கள் போய் வேலை செய்யுங்கிறாங்க. என்ன உனக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, உங்கள் அக்கா ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு கேட்க, இல்லை இப்போ நான் வேணா ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இவர் வேறு கிளம்பிடுறாரு. ஆனால் அவருக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த குழப்பத்தை வேறு இன்னும் ரொம்ப நேரம் ஓட்டி இழுத்துட்டே இருக்காங்க வேறு. இதில் எப்பயும் போல் 100வது தடவையாக வந்து கங்கா குமரன் கிட்டக்க நீங்கள் என்ன நடிக்க போகிறேங்கிறீங்க, இது பண்ணாங்கிறீங்க, நிறைய தைக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க. இதையே எத்தனை தடவை காமிப்பீங்க, நமக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடாதா? ஒன்று அவரை திட்டாத ஒரு பாவம்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ராக். இது நல்ல ராகினி வேணுன்னே வந்து நீ வருத்தப்பட்டனா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்கள் அம்மாவே ரவுடி தான், அதுவும் வருத்தப்படணும், உடனே போய் சொல்கிறியா இல்லையான்னு மிரட்ட டைம் வேணும்னு இவங்க கெஞ்சறதை வச்சு இன்னொரு எபிசோடு ஓடிடுச்சு. எனக்கு எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்க?